மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவநெறி என்ற பாடத்தில் இப்பொழுது விபுலானந்தர் என்ற பாடப்பிறப்பில் இருக்கிறோம். அது 16வது பாடம். விபுலானந்தர், சுவாமி விபுலானந்தரை பற்றியது. யாழ்ப்பாணத்திலே எப்படி ஆர்மனாவலர் தோன்றி சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றினாரோ அதே மாதிரி கிழக்கிழங்கையிலே மட்டக்களப்பு பகுதியிலே தோன்றிய ஒரு பெருமகன், சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றிய பெருமகன் தான் இந்த விபுலானந்தர், சுவாமி விபுலானந்தர். 2 பேரும் பிரம்மச்சாரியம் காத்தவர்கள். 2 பேரும் ஒற்றுமையாக தான். அப்போ இவர் துறவியாக ராமகிருஷ்ண மடத்திலே சேர்ந்து பிரம்மச்சாரியம் காத்து வந்தார். இவர் வாழ்நாளிலே தான் செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாம் செய்வதற்கு பிரம்மச்சாரியமே தக்கது என்று சொல்லி அவர் பிரம்மச்சாரியமாக இருந்து தன்னுடைய பணிகளை செய்தார். அந்த வகையிலே இந்த விபுலானந்தர் மிகவும் முக்கியமான ஒருவர். இவர் பரிமாணம் உடைய ஒருவராக விளங்கியிருக்கார். ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு பதிப்பாளனாக, சமய சீர்திருத்தவாதியாக, பாடசாலைகளை அமைப்பித்தவராக, இப்படி பல கோணங்களிலே அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றார். அவர் பதவிகளையும் வகித்திருக்கிறார். அதாவது ஆசிரியராக இருந்திருக்கிறார், அதிபராக இருந்திருக்கிறார், பேராசிரியராக இருந்திருக்கிறார். என்ன இப்படியாக அவர் பல்வேறு எழுத்தாளராக இருந்திருக்கிறார். சில பத்திரிகைகளுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் பல்வேறு பரிமாணங்களிலே இருந்தவர். அவரை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். சைவமும் தமிழும் தலைக்க பணியாற்றிய ஈழத்துச் சான்றோர்கள் முக்கியமான ஒருவர் சுவாமி விபுலானந்தர். இவரும் தேசிய வீரர்கள் ஒருவர். இவர் ஆற்றிய பணிகள் பலதரப்பட்டன. சமயம், மொழி, இலக்கியம், கலை, கல்வி என்று பல துறைகள் சார்ந்தனவாக இருக்கும். சமயம், மொழி, இலக்கியம், கல்வி, கலை என்றெல்லாம் சொல்லப்படுது. இருப்பினும் இவை அனைத்துக்கும் அவரது ஆன்மீக உணர்வு தான் ஆதாரமாக வேண்டும். ஆன்மீக உணர்வு தான் அவருக்கு. ஆன்மீகத்தின்பால் அவருடைய நாட்டம்தான் இவை எல்லாத்துக்கும் காரணமாக. அப்போ அவர் ஒரு சமயவாதியாக, சமய சிந்தனை உடையவராக இருந்திருக்கிறார். ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டதாக அவருடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை என்ற அந்த வகையிலே ஆன்மீகம்தான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்கின்றது. இத்தகைய சுவாமிகளின் வாழ்க்கையை தரிசிக்கும் போக்கிலே அவர் ஆற்றிய பணிகள் பிரதானமான சிலவற்றை இங்கே நாங்கள் நோக்குவோம். அவர் ஆற்றிய பணிகளை நாங்கள் இங்கே பார்ப்போம். இலங்கையின் கிழக்கு பகுதியை மட்டக்களப்பு மாநகருக்கு தெற்காக சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு கடலோரமாக அமைந்துள்ளது ஒரு காரதீவு. அங்கு சாமித்தம்பி கண்ணம்மை தம்பதிகளுக்கு தவப்புதல்வனாக 3/5/1892ஆம் ஆண்டு சுவாமி விபுலானந்தர் பிறந்தார். மயில்வாகனம் என்பது அவருடைய இயற்பெயர். இளமைக்கால பெயர் மயில்வாகனம். பண்டிதர் மயில்வாகனம் என்று தான் சொல்லுவார். மயில்வாகனம் தன்னுடைய கிராமத்திலே ஆரம்ப கல்வியை பெற்றார். ஆரம்ப கல்வி தன்னுடைய கிராமத்திலேயே பெற்றார். ஆங்கில வழி கல்வியை கல்முனை மெதடிஸ் ஆங்கில பாடசாலையும் பின் மட்டக்களப்பு புனித மெக்கேல் கல்லூரியிலும் பெற்றுக்கொண்டார். 1908 கேம்பிரிட்ஜ் சீனியர் பரீட்சை அந்த தேர்விலே சித்தியிருந்தும் தான் கற்ற கல்லூரிகளில் சிறிது காலம் ஆசிரியராக பணியாற்றினார். ஆசிரியராக பணியை தொடங்கியவர். பின்னர் கொழும்பு ஆங்கில அரசினர் பயிற்சி காலசாலை ஆசிரியர் பயிற்சி பெற்றார். ஆசிரியர் பயிற்சி பெற்ற ஒருவர். மீண்டும் ஆசிரியர் பணியில் இணைந்து கொண்டார். பயிற்சி பெற்று பெறுவார். 1915 கொழும்பு தொழில்நுட்பக் கல்லூரியில் இணைந்து விஞ்ஞானத்தில் பட்டய சான்றிதழ் டிப்ளோமா இன் சயின்ஸ் என்ற பிரிவு பெற்றார். விஞ்ஞானத்தில் கொழும்பில் இருந்த காலத்திலே தமிழ் அறிஞர்களோடு அவருக்கு தொடர்புகள் உண்டாயிற்று. அவரிடம் பழந்தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணத்தையும் பயின்றார். அப்படியான துறவிலே அவர் பல்வேறு இலக்கண இலக்கியங்களை கற்றார். இவற்றின் காரணமாக மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர் பரீட்சைக்கு தோற்றி சிறப்பு செட்டி எய்தினார். மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர் பரீட்சைக்கு தோன்றி இதனால் பண்டிதர் மயில்வாகனம் என்று அழைக்கப்படும். இதனால் அவருக்கு பண்டிதர் மயில்வாகனம். மயில்வாகனார் விஞ்ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவர் ஆதலால் விஞ்ஞான பாடத்திலே தேர்ச்சி பெற்றவர் 1917ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் புனித சம்பத்திரிசியார் கல்லூரியில் விஞ்ஞானி ஆசிரியராக இருந்தார். அவர் விஞ்ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவர் ஆதலால்
1917 யாழ்ப்பாணம் புனித சம்பத்திஸ்டார் கல்லூரி விஞ்ஞானி ஆசிரியராக இருந்தார். அங்கிருந்த காலத்திலேயே அவர் லண்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானமானி பரீட்சைக்கு தோற்றி பிஎஸ்சி பட்டதாரியானார். அவர் முதல் டிப்ளமா இன் சயின்ஸ் செய்தவர், பிறகு பிஎஸ்சி பட்டதாரி ஆனார். 1920 மானிப்பா இந்து கல்லூரியின் அதிபர் பொறுப்பினையே ஏற்றுக்கொண்டார். மானிப்பா இந்து கல்லூரியினுடைய அதிபர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். அப்பொறுப்பினை ஏற்குமாறு அவரை வேண்டியவர் அக்கல்லூரியில் முகாமையாளரும் சைவ சித்தாந்த புலமையாளருமாக திருவிளங்கம் அவர்கள். அறிவு நாட்டம் காரணமாக இருவர் நெருங்கிய நண்பர்களாயினர். திருவிளங்கம் அவர்கள் எதிர்பாராத வகையில் காலமாக நேர்ந்தது. அவரது இழப்பு மயில்வாகன உள்ளத்தில் தீவிரமான துறவு நாட்டத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகுதான் இவருக்கு துறவு நாட்டம் ஏற்பட்டது. அக்காலகட்டத்திலே அவர் யோகர் சுவாமிகளோடும் தொடர்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யோகர் சுவாமிகளோடும் அவர் தொடர்பிலே இருந்திருக்கிறார். உலகியலில் சலிப்புற்ற மயில்வாகனா தமது பதவியை துறந்து 1922 சென்னை நகரை அடைந்து அங்கே மயிலாப்பூரில் அமைந்த ராமகிருஷ்ண மடத்தில் இணைந்து கொண்டார். அதற்கு பிறகுதான் அவர் ராமகிருஷ்ண துறவு வாழ்க்கையை அவர் மேற்கொண்டார். அக்காலத்து ராமகிருஷ்ண சங்கம் உலகளாவிய ரீதியில் செல்வாக்கு பெற்றிருந்தார். சங்கத்தை சார்ந்த துறவிகள் பலர் இலங்கைக்கு விஜயம் செய்து இந்து மக்கள் மத்தியிலே ஆன்மீக உணர்வை வளர்த்தார்கள். அதனாலே இவர் அதிலே கவரப்பட்டு மயில்வாகன துறவு மனப்பான்மை வலுப்பெறுவதற்கு அவர்களது போதனைகள் காரணமாக அமைந்தன. இவ்வாறு ராமகிருஷ்ண சங்கத்தினராலே உண்டான உத்வேகம் காரணமாகவே அவர் துறவு வாழ்க்கைக்கான களமாக ராமகிருஷ்ண மடத்தை அவர் தேர்ந்து கொண்டார். அங்கு ஆன்மீக பயிற்சிகளை முறையாக பெற்றுக்கொண்ட மயில்வாகனார் பிரபோத சைனியர் என்ற பிரம்மச்சாரிய நாமத்தோடு பணியாற்றினார். இவ்வளவு ராமகிருஷ்ண மடத்திலே அவர் பணியாற்றுகிறார். ராமகிருஷ்ணம் வெளியிட்டு வந்த ராமகிருஷ்ண விஜயம் என்ற தமிழ் மொழி மூல சஞ்சிகைக்கும் வேதாந்த கேசரி என்ற ஆங்கில மொழி சஞ்சிகைக்கும் ஆசிரியராக விளங்கி ஆன்மீக அந்த அறிவினை பரப்பினார். பிரபோத சஞ்சன்யர் 1924 சித்ரா பௌர்ணமி தினத்தில் துறவரத்தை மேவினார் என்று சொல்லப்படுது. மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக விளங்கியவரும் ராமகிருஷ்ண பிரமுகம்சரன் நேரடி சிறர் ஒருவரான சுவாமி சிவானந்தர் அவருக்கு ஞான உபதேசம் செய்து விபுலானந்தர் என்று துறவு ஞானத்தை சூட்டினார். இவருக்கு ஞான உபதேசம் செய்து துறவு ஞானம் சூட்டப்பட்டது, துறவு பெயர். ஆகவே விபுலானந்தர் என்ற துறவு திருநாமத்தை சூட்டினார். அன்று முதல் சுவாமி விபுலானந்தர் என்று ஆனார். அதுபோல் அவர் சுவாமி விபுலானந்தர் என்று அழைக்கப்பட்டார். தமது தீட்சா குருவான சுவாமி சிவானந்தரின் பணிப்பின் பேரில் 1925 இலங்கை திரும்பிய விபுலானந்தர் அங்கே ராமகிருஷ்ண சங்கத்தின் சார்பாக பல பாடசாலைகளை மட்டக்களப்பு, திருகோணமலை முதலான இடங்களிலே நிறுவினார். அவற்றிலே மட்டக்களப்பு கல்லடியிலே நிறுவிய பாடசாலைக்கு சிவானந்த வித்தியாலயம் என்றும் தமது குருவின் பெயரையே சூட்டினார். ராமகிருஷ்ண சங்கத்தின் பாடசாலைகளின் பொது முகாமையாளராகவும் அவற்றில் சிலவற்றின் அதிபராகவும் கடமையாற்றினார். ராமகிருஷ்ண சங்கத்தினூடாக இலங்கையிலே வெளிவந்த விவேகானந்தன் இதழின் ஆசிரியராகவும் 1926 கடமையாற்றினார். தமிழ்நாட்டிலே அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு அங்கு ஒரு தமிழ்துறை நிறுவப்பட்ட வேளையிலே அத்துறைக்கான பேராசிரியராக சுவாமி விபுலானந்தரை நியமிக்கப்பட்டார். இது 1931 33 வரை. இதன் மூலம் உலகில் தமிழுக்கான முதலாவது பேராசிரியர் என்ற பெருமையையும் உரியவராக்கினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்திலே அவர் பல்வேறு ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டார். பல ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார். அவற்றிலே பண்டை தமிழரின் இசை மரபு பற்றி ஆராய்ச்சி பின்னர் யாழ் நூல் என்ற பெயரிலே நூலாக வெளிவந்தது. யாழ் நூலை ஆராய்ந்தவர். சுவாமிகள் தமிழ்நாட்டில் இருந்த காலப்பகுதியில் மதுரை தமிழ்ச்சங்கம், கரந்தை தமிழ்ச்சங்கம், சைவ சித்தாந்த மகா சமாசம், சென்னை மாகாண தமிழர் சங்கம், சென்னை பல்கலைக்கழக முதலான பிற நிறுவனங்களோடும் தொடர்பட்டு பல பணிகளை மேற்கொண்டார். நாடகத்துறை தொடர்பாகவும் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு மதுரை தமிழ்ச்சங்கத்திலே ஆற்றிய ஒரு சொற்பொழிவு 1927 அச்சங்கத்தாரால் மதங்க சூளாமன் என்ற பெயரில் நூலாக வெளியிடப்பட்டு குறிப்பிடத்தக்கது.
மேற்படி நிறுவனங்கள் பலவற்றில் மகா நாடுகளில் சுவாமிகள் தலைமை வகித்து சொற்பொழிவாற்றியும் சிறப்பித்தார். இவற்றில் 1936 டிசம்பர் மாதம் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் பச்சையப்பன் கல்லூரியில் இடம்பெற்ற கலை சொல்லாக்க மகாநாட்டுக்கு தலைமை வகித்தது குறிப்பிடத்தக்கது. 1937 திருக்கைலாயத்துக்கு யாத்திரையை மேற்கொண்ட சுவாமிகள் தாய்நாடு திரும்பினார். சுவாமிகள் இலங்கை திரும்பிய பின்னர் சிறிது காலம் மீண்டும் இந்தியாவுக்கு செல்ல வேண்டி ஏற்படும். ராமேஸ்வர சங்கம் வெளியீடாக இமயமலைச்சாரலில் அமைந்த மாயாவதி ஆசிரமத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த பிரபுத்த பாரத என்ற இதழின் ஆசிரியர் பொறுப்பினை ஏற்குமாறு வந்த அழைப்பை ஏற்று 1939 41 காலப்பகுதியில் மாயாவதி ஆசிரமத்தில் தங்கியிருந்து பணியாற்றினார். அக்காலகட்டத்தில் 1942 இலங்கை பல்கலைக்கழக கல்லூரி பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்பட்டது. 1943 நிறுவப்பட்ட தமிழ்துறைக்கான பேராசிரியர் பதவியை பொறுப்பேற்குமாறு சுவாமிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டார். மாயாவதியில் இருந்து நாடு திரும்பிய சுவாமிகள் அப்பதவியை பொறுப்பேற்றதன் மூலம் இலங்கை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கான முதலாவது பேராசிரியர் என்ற சிறப்பு கூறியவரானார். 1947 வரை அப்பதவியினை அவர் வகித்தார். தமிழ்நாட்டில் இருந்த காலத்திலே தொடங்கிய இசை ஆராய்ச்சி முற்றுப்பெற்ற நிலையில் யாழ் நூல் வெளியானது. அதன் அரங்கேற்றம் 1947 ஜூன் மாதம் தமிழ்நாடு திருக்கொள்ளம்பூர் புதூர் ஆலயத்தில் விமர்சையாக இடம்பெற்று அந்த விழாவிற்கு சென்று திரும்பிய சுவாமிகள் ஜூலை மாதம் 19ஆம் தேதியில் இவ்வுலகை நீத்தார். யாழ் நூலை வெளியேற்றி அவர் சுவாமிகள் இறைவனடை சேர்ந்தார். சுவாமிகள் இளமைக்காலம் முதற்கொண்டு கல்வியிலே நாட்டம் கொண்ட வராய் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் முதலான மொழிகளில் தேர்ச்சி பெற்றவராகவும் விளங்கியவர். தமது 12வது வயது முதலாகவே கவி பாடும் வல்லவராகவும் திகழ்ந்தார். பத்திரிகை ஆசிரியராக, பாடசாலை நிறுவனராக, ஆசிரியராக, அதிபராக, பல்கலைக்கழக பேராசிரியராக, ஆய்வாளராக விளங்கியவர். ராமகிருஷ்ண மடம் முதலான சமய நிறுவனங்கள், ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கம் முதலான கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சியிலே பங்காளராக பணியாற்றியவர். சமூகத் தொண்டராக, சுதந்திர ஆர்வலராக திகழ்ந்தவர். இவர் பல நூல்களை, ஏராளமான கட்டுரைகளை தமிழிலும் ஆங்கிலத்தில் எழுதிச் சென்றுள்ளார். இனிமையும் கருத்தாளமும் மிக்க கவிதைகளையும் விட்டுச் சென்றுள்ளார். இவையெல்லாம் எமக்கு என்றும் வழிகாட்ட வல்லன. அவருடைய கவிதை ஒன்று இங்கே எழுதப்பட்டிருப்பார்கள். வெள்ளை நிற மல்லிகையோ வேறந்த மாமலரோ, வெள்ளை நிற மல்லிகையோ வேறந்த மாமலரோ, வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் இதுவோ. வெள்ளை நிற பூமல்ல வேறெந்த மலருமல்ல, உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவர். இதுதான் மிக அருமையான ஒரு பாடல். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ, வேறு எந்த விதமான பெரிய மலர்களோ, வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எது, வள்ளலாகிய இறைவனுக்கு வாய்த்த மலர் எது. வெள்ளை நிற பூமல்ல வேறெந்த மலரும் அல்ல, வெள்ளை நிற பூமல்ல வேறு எந்த விதமான மலரும் இல்லை. உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று சொல்லுகிறார். உள்ளக்கமலம், உள்ளத்தை அவர் உள்ளக்கமலம் என்று சொல்லுகிறார். கமலமாக ஒரு வைத்து சொல்லுகிறார். இப்படி இந்த கவிதை பாடுவதிலேயும் அவர் வல்லவராக இருந்திருக்கிறார். இதை விட அவர் கங்கையை பிடித்த ஓலை என்ற ஒரு நல்ல ஒரு சிறப்பான கவிதை எழுதியிருக்கிறார். இப்படி பலவற்றை அவர் கவிஞராகவும் திகழ்ந்திருக்கிறார். பல எழுத்தாளராகவும், பல உடையாளராகவும், எழுத்தாளர், இப்படி பல்வேறு பரிமாணங்களை கொண்டவராக விபுலானந்தர். இவையெல்லாம் செய்வதற்கு அடிநாதமாக இருந்து அவருடைய ஆன்மீக உணர்வு தான். சமயத்தினால் மிகுந்த பற்றுதலுடையவர். அவர் சமய நெறிப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர். அது மிக முக்கியமான. ஆகவே அவர் ஆன்மீகத்திலே மிகுந்த நாட்டம் இருந்திருக்கின்றது என்று நாங்கள் இவற்றை சொல்லலாம். நாங்கள் வினாக்களுக்கு போவோம். மயில்வான துறவிலே நாட்டம் கொள்ள தூண்டிய சம்பவம் இது. அங்கே நான் சொன்னேன், இவருடைய நண்பர் ஒருவர் திருவிளங்கம் என்று சொல்லப்படுவார். அவருடைய திடீர் இறப்பு தான் அவரை துறவரத்துக்கு தூண்டியது. அவர் ஆன்மீக வாழ்க்கை பயணத்துக்கு ராமகிருஷ்ண மடம் எவ்வாறு உதவியது? ஆன்மீக
நாடி சென்ற அவருக்கு ராமகிருஷ்ண மடம் வந்து அவருக்கு பல்வேறு பணிகளை, ஆன்மீக ரீதியான பணிகளை செய்வதற்கு உதவியது. பாடசாலைகளை அமைத்து சைவ பிள்ளைகளுக்கான பாடங்களை போதிப்பது என்ற வகையிலே அது மிகவும் உதவியது. அதன் மூலம் தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கும் அவருக்கு வாய்ப்பாக இருந்தது. அப்போ மாணவர்கள் மத்தியிலே அதற்கு பலன் கிடைத்தது. சுவாமி விவேகானந்தர் ஆசிரியராக திகழ்ந்த பத்திரிகைகள் ராமகிருஷ்ண மிஷனிலே இருக்கின்ற போது ராமகிருஷ்ண மிஷனால் வெளியிடப்பட்ட பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவை பற்றி விவரமெல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளக்கூடிய இருக்கும். சுவாமி தொடர்பட்ட பாடசாலைகளை அவரோட தொடர்பட்ட பாடசாலைகள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் சம்பத்சியார் கல்லூரி, அடுத்த மானிப்பா இந்து கல்லூரி என்பன தொடர்பட்ட பாடசாலை. அதை விட மட்டக்களப்பு பகுதியில் சிவானந்த வித்தியாலயம், திருகோணமலை அந்த தேசிய கல்லூரி, இவைகளெல்லாம் இவருடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்டவை. ஆகவே அவற்றோடு நாடகத்துறை சார்ந்து இசைத்துறை சார்ந்து எழுதிய நூல்கள். நாடகத்துறை சார்ந்து எழுதினது தான் அவருடைய மதங்க சூளாமணி. இசைத்துறை சார்ந்து யாழ் நூல். மயில் வாகனம் பல்வேறு துறைகளில் பெற்றிருந்த பாண்டித்யம் பற்றி எடுத்துக்காட்டுகள். பல்வேறு துறைகளில் அவருடைய பாண்டித்யம் இருந்திருக்கிறார். அவர் கவிஞராக இருந்திருக்கிறார். வெள்ளநிற பூமல்ல வெள்ளநிற மாமலரோ உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்ற அந்த பாடல் வந்து அது கவிதை. அதே மாதிரி கந்தசாமிக்கு ஒரு கடிதம் என்று சொல்லி ஒரு கங்கையில் விடுத்த ஓலி என்று ஒரு கடிதம் அது எழுதியிருக்கிறார். இப்படி கணக்கு. அப்போ அது கவிஞராக உள்ள பரிமாணம். கல்வி பணி பல்வேறு பாடசாலைகளை நியமித்திருக்கிறார். அடுத்தது சமூக பணி. சமூகத்தில் உள்ள பல்வேறு துறைகள், இசைத்துறை, நாடகத்துறை, இயல் துறை என்று பல துறைகளிலேயும், சமயத்துறை என்று பல்வேறு பரிமாணங்களிலே தன்னுடைய செயற்பாடுகளை செய்து காட்டியிருக்கிறார் பாண்டித்யம். சுவாமி விவேகானந்தரின் கல்விப்பணி, சமயப்பணி என்பவற்றை குழு நிலையிலே கலந்துரையாடி உதயநிறுத்தி இது நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். அடுத்த பாடம் இறைவனும் ஆன்மாவும். நாங்கள் புதிய பாடம் 17வது. இங்கே பாருங்கள், இறைவனோட ஆன்மா எப்படி தொடர்பட்டது என்ற விடயங்கள்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. எங்களுடைய சைவ சித்தாந்தம் கூறுகின்ற அந்த பொருட்கள் பதி, பசு, பாசம் என்ற 3ஐயும் குறிக்கிறார். அதிலே இந்த ஆன்மாவை பசு என்று குறிப்பிடுவார்கள். அப்போ இறைவன் என்றது பதி. பதியையும் பசுவையும் பற்றி தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். மூவகை பொருட்கள் உலகிலே இருக்கின்றன. ஒன்று அறிவிக்காமல் அறியும் பொருள். அறிவிக்காமலே அறிகின்ற பொருள், அதுதான் பதி. அறிவித்தால் அறியும் பொருள், அறிவித்தால் மட்டும்தான் அறியக்கூடியது, அது பசு. அறிவித்தாலும் அறிய மாட்டாத பொருள், அதுதான் பாசம். இந்த மூன்றும் அனாதியாக வேண்டாம், முப்பொருள் பரிமாணம். இவற்றிலே முதலாவது வகையை சார்ந்த பொருள் ஒன்றே. அதுவும் பரம்பொருள் அல்லது கடவுள், பதி என்றெல்லாம் சுட்டப்பெறுவது. இது சித்தப்பொருள் அல்லது அறிவே வடிவானது. சித்து அறிவு, சித்துப்பொருள். இரண்டாவது வகையை சார்ந்த உயிர்கள். பசுக்கள் தான் உயிர்கள். அவை பசுக்கள், ஆன்மாக்கள், ஜீவன்கள் என்று சுட்டப்பெறுபவை. இவை எண்ணற்றவை. தாமாய் எதனையும் அறிய மாட்டா, அறிவித்தால் மாத்திரம் அறியக்கூடியவை. தாமால் எதையும் அறியாது, அறிவித்தால் மட்டும் அறிவிக்கக்கூடியவை. மூன்றாவது வகையை சேர்ந்தே பாசங்கள். ஆன்மாவை பிடித்திருக்கும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றும் பாசங்கள் எனப்படும். ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று. பாசம் என்றால் கட்டு என்று பொருள். பாசம் என்றால் கட்டு. இவை ஆன்மாவை அறியாமலே கட்டி வைப்பன. ஆன்மாவை அறியாமலே கட்டி வைக்கிறது என்று குறிப்பிடுவார். இவை அறிவற்றவை, அறிவித்தாலும் அறிய மாட்டாதவை. அதெல்லாம் அவற்றை அசித்து என்று சொல்லுவார். அசித்து என்ற பெயரும் இருக்கிறது. ஆன்மாக்கள் தாமாகவே அறியக்கூடியன அல்ல என்பதால் அசித்தாகவும், அறிவித்தால் அறியவல்லவன என்பதால் சித்தாகவும் விளங்குவை. அதனாலே அவற்றை சிதசித்து, சித் சகாத்த என்று கடவுள் சுத்த சித்து ஆவார். கடவுள் சுத்த சித்து.
சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்ற மூன்றையும் உள்பொருளாக கொள்கின்றது. அதாவது அவை என்றும் உள்ள பொருட்கள், என்றும் உள்ள பொருட்கள், நித்தியமான, அவற்றுக்கு அழிவே இல்லை. இவை என்றும் நிலைத்தக்கூடிய பொருள். அவை சத்து பொருட்கள். சத்து என்பதன் கருத்து அதாவது பொருள் என்பதாகும். சத்து என்பதன் கருத்து உள்ள பொருள் என்பதாகும். பதி பசு பாசம் என்ற மூன்றும் உள்ள பொருட்களே. எல்லாரும் நிலையாக இருக்கிற பொருட்கள்லாம் சத்து பொருட்களே. எனினும் பதியின் பெருமையோடு ஒப்பிட்டு நோக்கும்போது ஆன்மாவானது இல்லாத பொருள் என்று நீக்கத்தக்கதாக இருக்கிறது. பதியோடு ஒப்பிடும்போது ஆன்மா பதியைப் போல குணங்கள் எல்லாம் உள்ளது என்று சொல்ல முடியாது. எவ்வாறு பாருங்கள், எவ்வாறென்றால் நட்சத்திரங்கள் இரவிலே ஒளி தருவது போல பகலிலும் ஒளியை தருகின்றன. நட்சத்திரங்கள் இரவிலே ஒளி தருகின்றன, ஆனால் பகல்லையும் அது ஒளியை கொடுக்குது. ஆனால் எங்களுக்கு அது தெரிகிறதில்லை. ஆயினும் சூரிய ஒளி அவற்றின் ஒளியை விட பல மடங்கு பிரகாசமாக இருப்பதனாலே நட்சத்திரங்களுடைய ஒளி பகல்லே தெரிவதில்லை. ஆனால் அப்போ அது ஒளிந்து கொண்டிருக்கிற பொருள் தான். சூரியன் ஒளி அவற்றின் ஒளியை பல மடங்கு பிரகாச நட்சத்திர ஒளியை நம்மாலே உணர முடியாது. முழுவதும் சூரியன் ஒளி என்று நாங்கள் எண்ணும்படியாக இத்தகைய ஒப்பீட்டின் அடிப்படையிலேயே கடவுளை சத்து என்றும் ஆன்மாவை அசத்து என்றும் சொல்லுவோம். இவ்வாறாக பாசங்களையும் ஆன்மாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பாசங்கள் அற்பமான அசத்து என்ற அற்பமானவை, ஆன்மா மதிப்பு மிக்கதாக தோன்றுகிறது. பாசங்கள் அற்பமானவை, ஆன்மா மதிப்பு மிக்கதாக. இதன் நிலையிலேயே பாசங்கள் அசத்து என்றும் ஆன்மா சத்து என்றும் கொள்ளப்படுகிறது. ஒரு நிலையிலே ஆன்மா சத்தாகவும் மற்றொரு நிலையிலே அசத்தாகவும் உணரப்படுவதா அதனை சதசத்து சத்சகத்து சதசத்து என்று பெயர். ஆன்மாவுக்கு ஒரு பெயர். கடவுள் ஆன்மா பாசம் ஆகிய முன் தனித்தனியை நோக்கும்போது சத்து பொருட்களே கடவுள் சுத்த சத்து ஆவார். கடவுள் சுத்த சத்து ஆவார். ஆன்மாக்கள் பாசங்களாலே கட்டுப்பட்டு இருப்பதால் அவை பேரின்பத்திலே அனுபவிக்காமல் இருக்கின்றன. உலகிலேயே இன்பம் என்று அவை அனுபவிக்கும். இப்படியே அனுபவிக்காமல் இருந்தால் இப்போ அனுபவிக்க போயும். உலகிலே இன்பம் என்று அவை அனுபவிக்கும். எப்போ அனுபவிக்க போயும் விடயங்கள் உண்மையில் துன்பங்களுக்கு காரணமான. உதாரணமாக சுவையான உணவை நான் இன்பம் என்று கருதுகிறோம். ஆனால் அது உண்மையான இன்பம் அன்று. ஏனெனில் அந்த சுவையான உணவு நோய்க்கு காரணமாகும். அந்த சுவையான உணவு கிடைக்காது போகலாம். அப்போதெல்லாம் அது துன்பத்துக்கு காரணமாகி விடுகின்றது. அன்றைய இந்த உணவின் சுவை சொற்ப நேரமே நமக்கு இன்பத்தை தருகிறது. உலகப் பொருட்கள் மேல் வைக்கும் ஆசை துன்பத்திற்கே காரணமாக முடிகிறது. ஆகையினாலே உலக இன்பங்கள் எல்லாம் துன்பங்களோடு சம்பந்தப்பட்டவை. பாசங்களை சார்ந்து நீக்கும் வரையில் ஆன்மாவுக்கு உண்மையான இன்பம், சுத்த இன்பம் இல்லை. உண்மையான இன்பம் கடவுளை சார்ந்து நிற்கும் போதே கிடைக்கிறது. கடவுள் இன்பமே வடிவானவர். அவர் சுத்த ஆனந்தம் ஆனவர். இவரை சுத்த ஆனந்தம் என்று சொல்லலாம். கடவுள் இன்பமயமானவர், சுத்த ஆனந்தம் ஆனவர் என்று கூறக்கூடிய இருக்கு. இவ்வாறு சத்தாயும் சித்தாகவும் ஆனந்தமாயும் உள்ள பொருளை தாதி. சத்தாக இருக்கின்ற சித்தாக இருக்குது, ஆனந்தமாக இருக்கிறாகவே அவர்தான் பதி என்று சொல்லுகிறோம். கடவுள் என்றும் பரம்பொருள் என்றும் சுட்டப்பொருள். கடவுளுக்கு இரு வகையான நிலைகளுக்கு இலக்கணங்கள் சொல்லப்படுது. ஒன்று சொரூப லக்கணம், அடுத்தது தடத்த லட்சணம். சொரூப லட்சணம் என்றால் என்ன, தடத்த லட்சணம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது சொரூப லட்சணத்தை பார்ப்போம். சொரூப லட்சணம் சொரூப லக்கணமே கடவுளின் உண்மையான நிலையாகும். விஸ்வரூபமான சொரூப இலக்கணம் கடவுள் குறிகளுக்கு அப்பாற்பட்டவராய், மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாதவராய், ஆனந்தமயமாய், அறிவதற்கு அறியவராய், உவமை இல்லாதவராய், அதிசூக்குமராய், விருப்ப உறுப்புகளுக்கு
அப்பாற்பட்ட ஆன்மாக்கள் முத்திக்கு இருப்பிடமாய் விளங்குபவர் சைவ சித்தாந்தம் சுரூப இலக்கண நிலையில் கடவுளை பரமசிவன் என்று கூறும். சைவ சித்தாந்தம் சுரூப இலக்கண நிலையிலே அவரை பரமசிவன் என்று சொல்லும். மனமாக்கு காயங்களுக்கு எட்டாத பர நிலையிலே சுரூப நிலையிலே உள்ள இறைவன் ஆன்மாக்களை அவற்றில் பீடித்துள்ள மனங்கள் நின்றும் விடுவித்து அவற்றுக்கு முத்தியை கொடுத்த பேச்சினை வழங்க வேண்டும் என்ற பெருங்கருணையாய் தன்னுடைய பர நிலையில் நின்றும் இறங்கி அருவம் என்ற உங்கள் திருமீன்களை கொண்டருகின்றார் என்று சொல்லப்படும். இறைவனின் அத்தகைய நிலையே தடத்த நிலை எனப்படும். தடத்த நிலையிலேயே இறைவன் பஞ்சகிருத்தியங்களை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை செய்தருகின்றன. தடத்த நிலையிலேயே நாம் இறைவனுக்கு குணங்குறிகளை கற்பிக்கிறோம். பாசங்களால் பந்திக்கப்பட்ட ஆன்மாக்களே பசுக்கள் எனப்படுகிறது. ஆன்மாக்கள் அனாதிகால தொட்டே பாசத்தால் கட்டுண்டு கிடப்பவை. ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அறிவித்தால் அறியக்கூடியவை, பாசத்தையோ பதியோ சார்ந்து நிற்பவை, சூக்குவமானவை, தனித்தனி சரீரங்களில் நின்று வினைகளை செய்து வினைப்பயன்களை அனுபவிப்பவை. ஆன்மாவும் அனாதியானது. ஆதலாலே அதை பந்தித்திருக்கும் ஆணவமும் அனாதியானது. ஏனெனில் ஆணவம் அறிவில்லாத பொருள். ஆகையினால் தானாகச் சென்று ஆன்மாவை பிடிக்காது. அது தீமையான பொருள். ஆதலாலே கருணையை வடிவமான கடவுள் அதனை ஆன்மாவோடு சேர்க்க மாட்டார். ஆதலாலே ஆணவம் அனாதியாகிய ஆன்மாவோடு சேர்த்து நிற்பதாகும். அதனாலே அதற்கு மூலமலம் என்றும் பெயர். ஆகவே மூலமலம் என்றது ஆணவ மலத்தை தான் மூலமலம். ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த மலங்களிலே ஆணவம் மிகவும் கொடுமையான மலம். அந்த ஆணவ மலம் தான் மூலமலம். ஆகவே அந்த மூலமலம் ஆன்மாவோடு சேர்ந்து நிற்கின்றது என்ற வகையிலே இங்கே நாங்கள் பார்த்தோம். இதோடு இந்த வகுப்பை நிறுத்தி அடுத்த வகுப்பிலே தொடருவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.